இதயக்கனி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதயக்கனி விஜயனின் வணக்கம். அதாவது நடந்து முடிந்த தேர்தல் 5 மாநிலங்கள் தேர்தல் நடந்து முடிந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் முதல்வர்கள் பொறுப்பேற்று அவர்கள் பணியை தொடங்கி விட்டார்கள். அதில் என்னன்னா தமிழ்நாட்டில் முடிவெடுக்கலை, தெளிவாகலை, எப்போ பொறுப்பேற்றுக்க போகிறாங்க அப்படின்னு ஊடகங்களில் விழுந்து 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 செய்தி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி எல்லாத்தையும் கடந்து 10ஆம் தேதி மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை பதவி ஏற்றாச்சு. பதவி ஏற்பு விழா முடிஞ்சது தமிழ்நாட்டில். எப்படியோ நடந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அதாவது ஒரு விஷயம் இந்த தேர்தலை பொறுத்தவரை சுட்டி காட்ட என்னென்னா, பாரதிய ஜனதா எப்போவுமே முதல்வர்களை தேர்வு செய்துவிட்டு இவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத ஒரு தீர்மானத்தோடு தான் தேர்தலையும் அணுகிறாங்க. அது அது ஒரு துணிவாக, தெளிவாக, உறுதியாக செய்கிறாங்க. அதனால் எந்த பிரச்சனைகளும் எந்த குழப்பம் கிடையாது. இப்போ பாருங்கள், மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி கொஞ்சம் குழப்பம் பண்ணாங்க. நான் அந்த பதவியை ராஜினாமா பண்ண மாட்டேன், என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. ஸோ அந்த நடைமுறைக்கு தகுந்த மாதிரி இது என்ன லீகல் பிரச்சனை எதுவும் வருமா என்னங்கிறது அதெல்லாம் கலந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு சரி நம்ம பண்ணுறது பண்ணிவிடுவோன்னு RN ரவி பதவி ஏற்பை பற்றி அறிவிச்சிட்டார். அங்கே உள்ள கவர்னர், இங்கேருந்து போன கவர்னர் அறிவிச்சிட்டாரு. அதனோட நடைமுறைப்படி எல்லாமே நடந்தது. பிரதமர் மோடி அவர்கள் வந்தார். மற்ற மாநிலங்கள் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மாநிலங்களுடைய முதல்வர்கள் கலந்துக்கிட்ட ஒரு மாபெரும் விழா கல்கட்டாவில் நடந்தது. அது ஒரு பெரிய விஷயம். அதாவது மம்தா பானர்ஜி எதிர்த்து போட்டியிட்ட சுவேந்து அதிகாரி தான் முதல்வர் ஆவார் அப்படின்னு ஊடகங்களில் செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்திலே போட்டியிட்டப்பவே வரலாம், வெற்றி பெற்றால் வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தது. அதன்படியே அவர் தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு பதவியேற்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது. அது அடுத்து அஸ்ஸாம் மாநிலத்தில் ஏற்கனவே முதல்வராக இருந்த ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர் ஏற்கனவே முதல்வராக இருந்தார். அவர் தான் வருவாருங்கிறது, திருப்பி அவர் தான் வருவாருங்கிறது அதுவும் ஹேசியமாக சொன்னாங்க. அதுவும் ஊடகங்களை எல்லாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதன்படி அவரும் ஆட்சி பொறுப்பு ஏற்று முதல்வராகி விட்டார். அஸ்ஸாமில் பாண்டிச்சேரியில் ஏற்கனவே இருந்த முதல்வர் ரங்கசாமி அவரும் முதல்வராக அறிவித்து பதவியேற்பு இதுவும் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த நடைமுறைகளும் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னா கேரளா மட்டும் மிஞ்சி நிற்குது. கேரளா இல்லைன்னா காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. 10 வருஷத்துக்கு அப்புறம், 10 வருடங்களுக்கு அப்புறம் காங்கிரஸ் முழு வெற்றி அடைந்திருக்கிறது கேரளாவில். இது இது இதற்கு இந்த வெற்றியை கொண்டாட முடியாத அளவுக்கு அங்கே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, அங்கே 3 பேர் முதல்வர் வேட்பாளராக போட்டி போடுறாங்க. அது யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறப்ப டெல்லி தலைமையிட்ட நாங்கள் பொறுப்பு விட்டுட்டோம், டெல்லி தலைமை தான் முடிவு செய்யணும்னு. டெல்லி தலைமையால் முடிவு செய்ய முடியல. ஏன்னா யாருக்கு பொறுப்பு கொடுத்தாலும் மற்றவங்க 2 பேருடைய அவங்களுடைய சங்கடத்தை நம்ம எதிர்கொள்ளணுமே, அவங்களுடைய வருத்தத்தை எதிர்கொள்ளணுமே, அவங்களுடைய கோபத்தை எதிர்கொள்ளணுமே, கவலையை எதிர்கொள்ளணுமே அப்படிங்கிற மாதிரி பயம் அகில இந்திய தலைமைக்கு இருக்குது. இதுதான் அகில இந்திய தலைமையின் காங்கிரஸ் தலைமையின் லட்சணம். பாருங்க, ரமேஷ் சென்னிதாலா ரொம்ப வருஷமாக காங்கிரஸில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறவர். அவர் தொடர்ந்து எங்கே பார்த்தாலும் அவருடைய பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். டெல்லியோ கேரளாவோ ஏதோ ஒரு இடத்துல, தமிழ்நாட்டுக்கு வந்தால் கூட ரமேஷ் சென்னிதாலாவுக்கு ஒரு தனி பேர் இருக்குது. அவர் பேர் அடிபடுது. அதுக்கு அடுத்து KC வேணுகோபால் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையில் பொறுப்பில் இருக்கிறவர். அவர் பேர் வேணுகோபால் பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அது அல்லாமல் அங்கே ஏற்கனவே பொறுப்பில் இருந்த VD சதீசன் அவர் பேர் அடிபடுது. இந்த 3 பேரில் யார் வரப்போகிறா? சதீசனுக்கு தான் பொறுப்பு கொடுக்கணுன்ட்டு ஒரு பெரிய அவருடைய ஆதரவாளர்கள் பெரிய ஊர்வலம் கலாட்டாக்கள்லாம் நிறைய பண்ணிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆதரவாளர்களோட சேர்ந்து அவங்களுடைய விஷயங்களை சுட்டி காட்டி குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த தலைமையால் ஒன்றும் செய்ய முடியல. அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. கேரளாவில் கேள்விக்குறியாக இருக்குது. தமிழ்நாடு தான் பார்த்தா கேரளா அதுக்கு மேலே அறிவுஜீவிகள் நிறைந்த ஒரு மாநிலம் கேரளா. கேரளாவில் பதவி போட்டி இந்த லட்சணத்தில் இருக்கிறது காங்கிரஸ். அப்புறம் எப்படி காங்கிரஸ் வளரும்? தேஞ்சிக்கிட்டே போகிறதுல ஏதோ வந்துருச்சு, தப்பி தவறி வந்துருச்சு கேரளாவில் 10 வருஷத்துக்கு அப்புறம். இப்போ அதையை தக்க வச்சுக்க முடியாமல் தடுமாறுது காங்கிரஸ். இதுதான் இன்றைய அரசியல் நிலைமை.
பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில், அதாவது இது போன்ற ஒரு குழப்பத்தை கேரளா சந்திச்சிருக்காது. அறிவாளிகள் நிறைந்த கேரளான்னு சொல்லுவாங்க. அதாவது அது மாதிரி ஷார்ப்பாக மைண்ட் உள்ளவங்க எங்கேயும் கிடையாது, எங்கே போனாலும் அவங்க டாப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க. அந்த டாப்பில் இருக்கக்கூடிய அந்த கேரளாவில் ஒரு காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு அவ்வளவு பிரச்சனைகள், 3 பேர் போட்டி. அந்த 3 பேர் போட்டியில் ஒரு வழியாக எல்லாம் தீர்ந்து, எல்லா பிரச்சனையும் தீர்ந்து சென்ட்ரல்லேருந்து அறிவிச்சிருக்காங்க, காங்கிரஸ் தலைமை அறிவிச்சிருக்கு. சதீசன் வந்து முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதாவது 14-15 மே 14-15 அந்த அறிவிப்பு வருது. ஒரே கொண்டாட்டமாக இருக்காங்க அவங்க. சதீசன் ஒரு ஸ்ட்ராங்கான, கேரளாவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாருன்னு அவருக்கு பெரிய பேர் இருக்குது. அந்த பேர் அப்புறம் அதுக்கப்புறம் அவரோட பிரச்சார வலிமை, பல்வேறு இடங்களில் எங்கெல்லாம் காங்கிரஸ் வீக்காக இருக்கோ அங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி கடுமையான பிரச்சாரோட கடுமையான உழைப்பு அப்படிங்கிறத பொதுவாக சொல்கிறாங்க. அதாவது காங்கிரஸை தாண்டி பொதுவான விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, அதில் அவருக்கு நல்ல பேர் இருக்குது சதீஷனுக்கு. அதனால் அவர் சரியான வகையில் அவர் தான் தேர்வு செய்வதற்கு சரியான பொருத்தமான மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி தேர்வு செய்யப்பட்டிருக்கார். 18ஆம் தேதி அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். எப்படியோ ஒரு தீர்வு கிடச்சிருக்கு கேரளாவுக்கு. இவங்க ஆட்சி எப்படி இப்போ இவ்வளோ பிரச்சனைகள்னால் எப்படி இவங்க ஆட்சி அமைச்சு இவங்க ஆட்சியில் முடிவெடுத்து எப்படி சட்டத்திட்டங்கள் நிறைவேற்ற போகிறாங்க, எல்லாத்துக்கும் சென்ட்ரலில் கேட்டு தான் முடிவெடுப்பாங்களா, இல்லை ஆட்சி அமைக்கிறது ஒவ்வொன்றுக்கும் அவங்ககிட்ட கேட்டு தான் பண்ணுவாங்களா, காங்கிரஸ் தலைமை கேட்டு தான் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. இது ஆட்சி அமைக்கிறோடு நின்று போயிருந்தல இந்த பிரச்சனைகள், இந்த குழப்பங்கள் மறுபடியும் நீடிக்கும். ஏன்னா அவங்க தலையீடு இருக்கும், இதை செய்யலாமா வேண்டாமா, இவங்க எதிராக எப்படி போகிறது. இவங்களும் சென்ட்ரலுக்கு எதிராக இருக்காங்க. யார், பினராயி விஜயனும் சென்ட்ரலுக்கு எதிராக இருக்கார். அவர் தோத்தா கூட அவருக்கு எதிரான கருத்தில் தான் இருக்கார், இவங்களும் எதிரான இருக்காங்க. இதில் என்ன நடக்க போகுது, என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் அவ்வளோ ஈஸியாக இந்த ஆட்சி ரொம்ப ஃப்ரீயாக, அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆட்சி தொடரும், காங்கிரஸ் ஆட்சி தொடரும்னு சொல்ல முடியாது. இருக்குது, பல்வேறு குழப்பங்களுக்கும் பல்வேறு கேள்விகளுக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவங்களாக இருக்காங்க கேரளா காங்கிரஸ். நன்றி, வணக்கம்.